சார் பொதுவாக பசங்க முன்னாடி பேரண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பசங்க முன்னாடி சண்டை போடலாமா? டெஃபினட்டாக சண்டை போடுறது அப்படிங்கிறது அவாய்ட் பண்ணிக்கணும். ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை சண்டை போட்டு தான் அணுகணும் அப்படிங்கிற தப்பான கருத்தை குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குற மாதிரி. பசங்க முன்னாடி ரொமான்டிக்காக இருக்கலாமா? டெஃபினட்டாக நீங்கள் ரொமான்டிக்காக இருக்கலாம் இன் அ ஹெல்த்தி வே. நம்ம ஹக் பண்ணுறது, கன்னத்தில் கிஸ் பண்ணுறது, இதெல்லாம் ஹெல்த்தி வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் லவ் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு தெரியணும். அப்படி ஒருவேளை நம்ம அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அது நல்ல விதம் தான் அப்படிங்கிறத தெரியணும். அதே சமயத்தில் குட் டச் பேட் டச் பற்றியும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பசங்க முன்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாமா? டெஃபினட்டாக பேரண்ட்ஸ் வந்துட்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, பசங்க முன்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க. வளர்ந்து வரக்கூடிய குழந்தைங்களுக்கு அவங்களுடைய ஜெண்டர் என்ன அப்படிங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் வரும். அம்மாவா அப்பாவா இது என்ன அப்படின்றத கேட்பாங்க. ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு மேலே செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது முக்கியம். அந்த டைமில் அவங்களுக்கு அதை பற்றி தெரிய வந்துச்சுன்னா இட் இஸ் பெட்டர். சார் ஃபைனலாக பிக் பாஸ் மாதிரி ரியாலிட்டி ஷோ அண்ட் சீரியல் பசங்க முன்னாடி பார்க்கலாமா? டெஃபினட்டாக சீரியல்ஸோ இல்லை ரியாலிட்டி ஷோஸோ குழந்தைங்க முன்னாடி பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சினிமா நீங்கள் அவங்களுக்கு கூட்டு போறீங்க தியேட்டர் அப்படின்னாக்கா அதோட ரேட்டிங் என்ன, அதோட கண்டென்ட் என்ன அப்படிங்கிறதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஆனா சீரியல்ஸ்லயோ பிக் பாஸ் மாதிரியான ரியாலிட்டி ஷோஸ்லயோ ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது இருக்குமான்றது தெரியாது. So it is definitely not healthy for you to see these kind of shows in front of children or when children are around. நான் டாக்டர் அர்த்தநாரி மாணிக்கவாசகம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க. உங்க குழந்தை முன்னாடி எது நீங்க பண்ணுவீங்க பண்ண மாட்டீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.